மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இதுதான் தேவை. என்ன, நல்லா சாப்பிட வேணும். என்ன, அதேமாரி நல்லா சந்தோஷமாக இருக்க வேணும். என்ன, அதேமாரி நல்லா படிக்க வேணும். சரியா? கெட்டிக்கார பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், எங்களுடைய அன்புக்குரிய ஆசைக்குரிய நல்ல மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லாரும். என்ன, நீங்கள் எல்லாரும் படிக்க வேணும், மேலே வர வேணும். சரியா பிள்ளைகள்? ஓகே, படிப்பில் கவனம் செலுத்துவோம். என்ன, ஓகே, நன்றியா. ரைட், பாருங்க. ஆகவே நாங்கள் அபிவிருத்தியில், இலங்கையின் அபிவிருத்தியில் பல்வேறு விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன, அதில் சுகாதாரத்துறையில் எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை பார்த்துருக்கோம். கடைசியாக இன்றையோட சுகாதாரத்துறையிலே இலங்கையின் அபிவிருத்தியில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களை நாங்கள் பார்க்க இன்றைக்கு முடிப்போம். சரிதானே? இன்றைக்கு உங்களுக்கு என்ன இன்றைக்கு விசேஷமாக இன்றைக்கு இலங்கையில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு அதையெல்லாம் மறைஞ்சு வச்சுருக்கணும். என்ன, பேப்பர் வாசிக்கணும், கட்டாயம் பேப்பர் வாசிக்கணும். இந்த டிவியில் நியூஸ்கள் கட்டாயம் பார்க்கணும். உலக செய்திகள், இலங்கை செய்திகள், என்ன என்ன நடக்குதுன்ற கட்டாயம் பார்த்துருக்க முடியும். உங்களோட கேள்விக்கு கட்டாயம் வேறு இவையெல்லாம். என்ன, ஆகவே கட்டாயம் தவறாகும். அதேமாரி யூடியூப்பில் விளையாடுற இல்லை, விளையாட்டெல்லாம் இப்போல்லாம் தூக்கிறஞ்சிடணும். நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் தான் விளையாட வேணும். என்ன பிள்ளைகள், உங்களை டெலிஃபோன் தான் உங்களை கொண்டு போய் கூடாத செயலில் ஈடுபட்டு உங்களை நாசமாக்கி போடும். அதுக்கெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. சும்மா இருக்கிற நேரம் வெறுமட்டா பார்க்கலாம், அது கொஞ்சம் நேரம் சொல்லணும் எடுத்து போட்டு பிறகு நீங்கள் வடிவாக இருந்து பார்த்து இது கேம் எல்லாம் விளையாட. நல்ல விடயங்கள் மட்டும்தான், கூடாத விடயங்களுக்கு போகவே கூடாது நீங்கள். என்ன, அப்போ நல்ல இப்போ எக்ஸாம் எடுத்த பிறகு கொஞ்ச நாளைக்கு லீவு தருவார்கள். லீவு இருந்த பிறகு நீங்கள் சந்தோஷமாக டிவி பார்க்கலாம், டெலிவிஷன் பார்க்கலாம். வீட்டையும் பேச மாட்டா, அம்மாவும் பேச மாட்டா, அப்பாவும் பேச மாட்டார். என்ன, ஆனால் நல்ல விடயங்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும். ரைட். ஆகவே இன்றைக்கு யூடியூப்பில் இலங்கையில் இன்றைக்கு இன்னும் நடந்தது. இன்றைக்கு முதலாவது பாராளுமன்றம் இன்றைக்கு கூடப்பட்டது. என்ன, அனுரா எங்களுடைய ஜனாதிபதி என்ன அனுரா குமார் திசநாயக் அவர்களினால இன்றைக்கு புதிய பாராளுமன்றம் ஒன்று கூடப்பட்டது. என்ன, இந்த கூடப்பட்டு இன்றைக்கு என்ன அமைச்சர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிய வேணும். ஏன்னா நாளைக்கு பேப்பர் எடுத்து பார்க்கணும். இன்றைக்கு நியூஸ் பாருங்க. நியூஸில் பார்த்தா எந்தெந்த அமைச்சர் என்னென்னதுக்கு என்று உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டி வரும். என்ன, கட்டாயம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ன, அதுலேயும் இன்றைக்கு விசேஷமாக சொன்னார்கள். இன்றைக்கு என்னென்னு சொல்லலாம், மாற்றுத்திறனாளி ஒரு வேறும். மாற்றுத்திறனாளியோட என்னென்னு தெரியுமா பிள்ளைகளுக்கு? அந்த கைகால் வழங்காதவர்கள், ஊனமுற்றவர்கள் என்று சொல்கிறது. என்ன, அது இயற்கையாகவும் இருக்கலாம், விபத்துக்களாகவும் இருக்கலாம். என்ன, ஆக்சிடென்ட் மூலம் வரலாம், போர் அபாயங்கள் மூலமும் வரலாம். என்ன, ஆகவே அதில் கைகால் இழக்கப்பட்டவர்கள், கைகால் துண்டிக்கப்பட்டவர்கள், என்ன எழும்பி நடமாட முடியவர்கள், இவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கிறது. என்ன, அவர்கள்ட்ட திறமை இருக்குது, ஆனால் அவர்களால் எங்களை மாதிரி இயங்க முடியும். முன்னரே இயங்கினவர்கள் இப்போ இயங்க முடியாமல் போய்விட்டு. எனவே அவர்களை என்ன சொல்கிறது, ஊனமுற்றோர் என்று சொல்லக்கூடாது. அது அவர்களுக்கு மனதுக்கு வேதனையை கொடுக்கும். வலது குறைந்தோர் என்றும் சொல்லக்கூடாது. அது ஊமை, செவிடு, குருடர், முடவர், வலது குறைந்தோர்னு சொல்கிறது. என்ன, அவர்களே அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுடைய இதயத்தை பாதிக்கும், என்ன வேதனைப்படுத்தும் என்பதற்காக இப்போ நல்ல பேர் வச்சிருக்கிறார்கள், மாற்றுத்திறனாளிகள். என்ன, அவர்களுக்கு நல்ல திறமையெல்லாம் இருக்கின்றது. என்ன, ஆனால் எங்களை மாதிரி அவர்களால் நோமலாக இயங்க முடியாது என்பதனால அதுக்கு பேர் வச்சிருக்க மாற்றுத்திறனாளிகள். எங்களை விட நிறைய திறமைகள் இருக்கும் அவர்கள்ட்ட. அவர்கள் முன்னுக்கு இப்போ வர ஆக்சிடென்டோ இல்லை போர்னாலோ பாதிக்கப்பட முன்னர் எங்களை விட திறமசாலிகளாக இருந்திருப்பார்கள். என்ன, ஆகவே அவருடைய திறமை இருக்கும், அது போகாது. என்ன, அது இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும். ஏன்னா வயது போகத்தான் அது குறைய பார்க்கும், மற்றபடி வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும். ஆகவே அந்த மாற்றுத்திறனாளி ஒருவரும் அமைச்சராக இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாராம் என்று நியூஸில் நான் காலையில் பார்த்த நியூஸில் சொன்னாங்க. ஆனால் நேரடியாக டிவி பார்த்தபோது அதை காட்ட இல்லை. என்ன, சரிதான். நியூஸ் என்ன, ஜனாதிபதியோட உரையில் சொல்லப்பட்டிருக்கு 22 பெண்கள் அமைச்சரவையில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களாம். என்ன, இப்போ பெண்களுக்கு சம உரிமை அங்கே கொடுக்கப்படுகிறது. என்ன, பெண்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களாம். சரிதானே? இப்போ
ரைட். இந்த விடயங்களெல்லாம் நீங்கள் கட்டாயம் இரவைக்கு மிஸ் பண்ணாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்று, நாட்டில் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரும் கேட்டால் நீங்கள் வெக்கப்பட்டு கொண்டு எனக்கு தெரியான்னு சொல்லக்கூடாது. வகுப்பில் டீச்சர் மிஸ் கேட்டால் அல்லது எங்கேயும் கருத்தரங்களை கேட்டால் டக்குன்னு கையொத்தி சொல்லணும், எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் குட்டிக்காரராக இருப்பீங்க, உங்களை பெருமைப்படுவாங்க எல்லாரும். அது உங்களோட இந்த பெருமை உங்களோட பாடசாலைக்கு உங்களோட அம்மா அப்பாவுக்கு அது கிடைக்கும் பிள்ளைகள். ஏன்னா அவர்கள் வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷம். இந்த பிள்ளை குட்டிக்கார பிள்ளை எடுக்கு என்ன உங்களுக்கு தெரியுது. அந்த குரல் ஒன்றுமே இருக்கு. என்ன தன் பிள்ளை என்ன அந்த குரல் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, இப்படி வருதில்லை. சான்றோர் என கேட்ட தாய் என்று முடியுது. தன் பிள்ளை சான்றோர் என கேட்ட தாய். தான் பிறக்கிற இருந்த இன்பத்தை விட தன் பிள்ளை சான்றோர் என கேட்குற தாய் அதை விட சந்தோஷப்படுறலாம். தான் பிள்ளை பெற்றதை விட சந்தோஷமாக அனுபவிக்கிறாளாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் கெட்டிக்காரராக இருக்கணும். எல்லா விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த கட்டாயம் நீங்கள் நியூஸ் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இலங்கையில் முதலாவது பாராளுமன்றம் கூடப்பட்டிருக்கிறது. எத்தனையாவது ஜனாதிபதியாக அனுராகுமார திசாநாயக்கா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு பேர்கள் தெரிந்தால் நல்லா. சரியா? ஓகே, ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது, இந்த அன்றைக்கு நாங்கள் பார்த்தது விட்டது உங்களுக்கு தெரிய வேண்டும். சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொதுமக்கள் நடவடிக்கைகளை அகற்றுவதற்கு முயற்சி செய்தல் என்று அன்றைக்கு நாங்கள் படித்து போட்டு விட்டு நாங்கள் ஞாபகம் இருக்கோம். அது டக் டக்குன்னு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொதுமக்கள் நடவடிக்கைகளை, சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொதுமக்கள் நடவடிக்கை, பொதுமக்கள் ஆகிய நாங்கள், சிறுவர்கள் இருந்து பெரிய வயது போனவர்கள் எல்லாம் நாங்கள் தான். நாங்கள் தான் பொதுமக்கள். பொதுமக்கள் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளை ஆற்றுவதற்கு முயற்சி செய்து யாரு? அரசு முயற்சி செய்கின்றது. அப்ப என்ன தீங்கு விளைவிக்க என்று தெரிய வேண்டும். அந்த தீங்கை எவ்வாறு அகற்றுவதற்கு முயற்சி செய்கிறது, என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறதுன்னு பாருங்க. அதான் உங்களுக்கு நான் சொன்னேன். பொது இடங்களை அசுத்தப்படுத்துதல், காரி துப்புதல், கண்ட இடங்கள் எல்லாம் ஜூரினுக்கு போறது, டாய்லெட்டுகளை பொது இடங்களில் கவனமாக பயன்படுத்துறதுல அசிங்கமாக இருக்கும், நிறைய லோகம் மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் அந்த இது வைத்தியசாலையை போகும்போது அந்த இடையில ஜூரின் உப்பு இருக்கும், பயங்கர மணக்கம். அதே மாதிரி குப்பைகள் எல்லாம் கொட்டுவது, கண்ட இடத்துல எல்லாம் குப்பை கொட்டுவதற்கெண்டே பிள்ளைகள் மாநகர சபை, நகர சபை, கிராம சபைகள்னால குப்பை கொட்டுவதற்கெண்டே எல்லா இடங்களிலும் தொட்டிகள் முதல் அமைக்கப்பட்டிருந்தன. அதுவும் பிரிச்சு தொட்டிகள் எல்லாம் வச்சிருந்தார்கள். குப்பைகளை பிரிச்சு வைக்கணும். ரசாயன குப்பைகள், அசைதன குப்பைகள், சேதன குப்பைகள் என்று சொல்லி பிரித்து வச்சாதான் அதை பக்குவமாக பிரித்து எடுத்து அதில் பசலை செய்வது. பிளாஸ்டிக் பொருட்கள், அந்த பொருட்களை எடுத்து மீண்டும் மீள் சுழற்சி மூலம் பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்வது. அதே மாதிரி கண்ணாடி பொருட்களை எல்லாம் எடுத்து, கண்ணாடி துண்டுகள் எல்லாம் எடுத்து அதை உருக்கி மீண்டும் கண்ணாடி பொருட்களை செய்வது. ஆகவே குப்பைகளை பிரித்து போட்டால் அவங்க போட்டிருக்காங்க, பொலித்தீன் எங்கே போடணும், பிளாஸ்டிக் பொருட்கள் எங்கே போடணும், இரும்பு தகடுகள் எங்கே போடணும், கண்ணாடி பொருட்கள் எங்கே போடணும், உக்கி போகின்ற பொருட்களை எங்கே போடணும்னு பிரித்து வச்சிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? அலட்சியமாக அவசரத்தில் என்ன செய்கின்றோம்? ஒன்று அவசரம், மற்ற அலட்சியம், மற்றது வேணும் என்று செய்தல். இந்த மூன்று விடயங்களை குப்பையெல்லாம் உண்டா போடுறது. அதில் அங்கே தொட்டி வச்சிருந்தா தொட்டி நுழைஞ்சு ரோட்டெல்லாம் கிடக்கும். நாய்கள் எல்லாம் இழுத்து அசிங்கப்படுத்தி வச்சுங்க. பார்த்தீங்க அந்த பக்கம் பூ இல்லாம இருக்கும். அதால வாகனங்கள் போகணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போகணும், பொது எல்லாரும் போய் வர வேணும். அந்த நடு ரோட்டுக்குள்ள நாயெல்லாம் இழுத்து குப்பையெல்லாம் அசிங்கப்படுத்தும். பார்த்தீங்க தீண்டுமே இருக்கும் இவ்வளவு பிள்ளைகள். இது யார் செய்யற பிள்ளைங்க? அரசாங்கமா செய்யுது? அதிகாரிகளா செய்து? இல்லை, பொதுமக்களாகிய நாங்கள் தான் செய்கிறோம். பொறுப்பு, கொஞ்சமும் பொறுப்புணர்ச்சி இல்லை, அவசரத்தன்மை, வேணும் என்று செய்ய. யார் செய்யறா பாப்போம், சண்டித்தனங்கள் வேணும் என்று செய்யறது. இப்படியான தன்மைகளினால சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்க. குப்பைகளை ஒழுங்காக அகற்றுவதில்லை, உரிய முறையில் அகற்றுவதில்லை, உரிய முறையில் தரம் பிரித்து ஒழுங்காக அகற்றுவதில்லை, கண்ட குப்பைகளை போடுவது,
பொது இடங்கள்ல என்ன மனசில் கழிவு வெளியேற்றுவது, என்ன தூக்காரை துப்புவது, குப்பைகளை கண்ட இடத்துல போடுவது, என்ன சும்மா சாதாரணமாக நீங்கள் சிகரெட் குடிச்சு போட்டு இப்போ சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடாது சட்டம் வந்திருக்கு. அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க அதில் போட்டுறது. அதில் போட்டோன்னே என்ன செய்யும், அது சில நேரம் பற்றக்கூடிய பற்றி எரிஞ்சு பெரிய விபத்துக்கள் ஏற்படலாம். என்ன ஆகவே இந்த டஸ்ட்பின்னுக்குள்ளே கொண்டே போட வேணும். சிங்கப்பூர்லாம் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன அப்போ போடுவது என்ன. மற்றது டொபி சாப்பிட்டு போட்டு நீங்கள் இப்போ யோசிச்சீங்களா பிள்ளைகள், எங்களோட நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், என்ன வஞ்சூதில்லாத பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்யுங்க, எப்போ யோசிச்சீங்களோ இந்த டொஃபியெல்லாம் சாப்பிட்டு போட்டு எங்கே கொண்டே போடுற நீங்கள் டொஃபி பேப்பர் எல்லாம் எங்கே போடுற நீங்கள்? இனியாவது யோசிக்கணும். என்ன கலவைகளை போடுறதா, ரோட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போடுறதா, மைலோ குடிச்சு போட்டு மைலோ பாக்கெட் எல்லாம் ரோட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போடுறது, போகிற வீதியல்லையோ இல்லை பக்கத்துல தூக்கி எறிகிறது. என்ன அப்போ இதெல்லாம் சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும். அடுத்தவருக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தும், அடுத்த துன்பத்தை ஏற்படுத்தும், துர்நாற்றத்தை உருவாக்கும், அடுத்தது விபத்துக்களையும் உருவாகும். முகத்தில் தூக்கப்பட்டுட்டால் இந்த வாகனத்தில் போகும்போது என்ன செய்கின்றது, காரை துப்புறது, வாகனத்தில் போகும்போது அது பொதுவாக எல்லா இடங்களும் காலத்து போய் பின்னுக்கு வரவருக்கு அப்படியே படும். யோசிக்கிற இல்லை என்ன அப்படி துப்பி மோட்டர் சைக்கிளை புறாக்களை கூடுதலாக பார்த்துருக்கேன். என்ன பின்னுக்கு வராக்களை அப்படியே படும். என்ன அதை பக்குவமாக என்ன ஒரு கரையில் போய் நின்று சேதம் இல்லாமல் துப்பிட்டு போகணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை சார் ஏண்டா நேரம் இல்லைண்டா அதுக்காக வேண்டி சுகாதாரத்தை நாங்கள் கேடு விளைவிக்கிறதோ, மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கிறதோ, மற்றவருக்கு தச்சையில உமக்கு ஏதாவது வருத்தமாக இருந்தால் நீ காரை ரோட்டில் துப்பும் போது அது மிரிக்கிறவரோ அல்ல படுறவருக்கோ அப்படியே தொற்று நோய்கள் உருவாகலாம். பார்த்தீங்களா எவ்வளவு தீங்கு விளைவிக்கிறோம் என்று சொல்லி. என்ன இப்படித்தான் கச நோய்களை கூட உருவாகுது. காரை இப்படி நோயில் காரை துப்பிட்டு போவார்கள். என்ன அதை உலக்கி கொண்டு அல்ல அதை இதண்டு கொண்டு அல்ல மாடுகள் அதை சாப்பிட்டு மாடுகள் மூலமாக மனிதருக்கு வரலாம். இல்லை குப்பைகளை கொண்டு போய் கண்ட கழிவு பொருட்களை போகும்போது விலங்குகள் கூடுதலாக பசுமாடுகள் ஆடுகள் எல்லாம் சாப்பிடும். அப்போ சாப்பிடும்போது என்ன நடக்கும், அதனுடைய பாலை உணர்ச்சியை குடிக்கும் போது அந்த நோய் உங்களுக்கு உருவாகும். பார்த்தீங்களா பிள்ளைகள், பார்த்தீங்களோ? அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள், கழிவுப் பொருட்கள் கண்ட கழிவுப் பொருட்களை எல்லாம் இந்த வாய்க்காலுக்குள்ள போட்டு விடுறது. அது பொது இடம் தானே வாய்க்கால், அது போட்டு விடுறது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் சில வைத்தியசாலைகள் கூட, என்ன அரசு வைத்தியசாலைகள் கூட இன்றைக்கு கழிவுகளை எங்கு அகற்றுகின்றது, கடலுக்குள்ள அகற்றுகிறது. கடல் பொது இடம் தானே என்று போட்டு என்ன அந்த குழாய்கள் மூலம் கடலுக்குள்ள கடலுக்குள்ள உயிரினங்கள் எல்லாம் இறந்துவிடும். அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம் இந்த மீன் சாப்பிடுகின்ற அந்த கழிவுப் பொருட்களை ரசாயன பொருட்கள் சாப்பிடும் மீன்கள்லாம் அவை மீன் இறப்பது மட்டுமல்ல, அந்த மீனை பிடிச்சி சாப்பிடுற பொதுமக்களும் பல்வேறு நோய்கள் இப்படித்தான் ஜப்பான்ல என்ன மேற்குறி நோய் என்ற ஒரு நோய் ஏற்பட்டது. மேற்குறி நோய் ஜப்பான்ல. என்ன ஜப்பானில் உள்ள கைத்தொழிற்சாலைகள் தங்களுடைய கழிவுப் பொருட்களை எங்க வெளியே வாய்க்கால் மூலம் குழாய்கள் மூலமாக எங்க கடலுக்குள்ள, கடலு பொது இடம் தானே, யாரு கேட்பார், ஒரு விசாலமான பகுதியான நெடுங்கடன் என்ன கடலுக்குள்ள விட்டது. அப்படி உலக நாடு எல்லாமே அதுதான் செய்கின்றது. கடலுக்குள்ள விட்டது. கடலுக்குள்ள விட்ட உடனே அந்த மேற்குறி அந்த கடவுள் விட்ட அந்த ரசாயன இதுகளை அந்த துணிக்கைகளை என்ன மீன்கள் பிடிச்சு சாப்பிட்டது. அந்த மீன்களை பிடிச்சு சாப்பிட்ட அந்த ஜப்பானிய மக்களுக்கு என்ன மேற்குறி நோய் என்ற நோய், தோல் நோய்கள் உருவாயின. பாத்தீங்களோ, இப்படி பல்லாயிரக்கணக்கான நோய்கள் தெரிஞ்சும் தெரியாமலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் காரணங்களை அறிவதில்லை. ஆனால் கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் இறக்கின்றது, எங்களுக்கு உணவில்லாமல் போகின்றது, அந்த வளங்களும் வெற்றி போகின்றது. அரிய பெரிய கடலுக்குள்ள வாழுகின்ற வளமான உயிரினம் கிடைக்கப்பெறாத மிக அருமையான உயிரினங்கள் எல்லாம் இறந்துவிடும். கடலுக்குள்ள எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர் வகைகள் இருக்கின்றன, அவையெல்லாம் இறந்துவிடும். அதை பிடித்து சாப்பிடுற நாங்களும் பல்வேறு தொற்று நோய்களுக்கு உருவாகும். ஆகவே
பாருங்க கழிவுப் பொருட்கள் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். என்ன பிள்ளைகள் இன்றைக்கு எல்லாருமே கழிவுப் பொருட்களை கடலுக்கு கொண்டு. நான் தான் சொன்ன சில அரசாங்க வைத்தியசாலையில் இருந்து கூட போகிற கழிவுப் பொருட்களை கூட இன்றைக்கு கடலுக்குள்ளாம் போகுது. உங்களோட நகரப்புற பகுதியில் நீங்க பார்க்கலாம். கடத்தெருவில் நகர பக்கத்துல இருந்து வாய்க்கால் பேரங்க அடைச்சி போயிருக்கும். அதுக்குள்ளேயே பல்வேறு நிலம்புகள் எல்லாம் பெருகும். முழு கழிவுப் பொருட்கள் ஓடாமலே இருக்கும். இது யார் செய்வது என்று சொன்னால் பொதுமக்கள். நாங்களாகிய நாங்கள் தான் என்ன செய்கின்றோம்? கொண்டே கண்ட கழிவுப் பொருட்கள் எல்லாம் வாய்க்காலுக்குள்ள கொட்டுறது. அது ஓடால அடைச்சி போயிடும். அப்ப மாநகர துப்புரவாக்கணும் அவங்களால முடியாது. அவங்களும் மனசு தானே பிள்ளைகள். நாங்கள் அதை யோசிப்பதில்லை. என்ன குப்பை கொட்டுற வரை நாங்கள் என்ன செய்கின்றோம்? அரியண்டமாக நோக்குறது, பேசுறது, இன்னும் அவர்கள கழிவு. அவங்களும் மனசு தானே பிள்ளைகள். இப்போ நாங்கள் போடுற அசிங்கமான குப்பை பொருட்கள், தொற்று நோய்கள குப்பை பொருட்கள், அதை அவங்களோட கையால் எடுத்து தரம்பிரிக்கிறாங்க பிள்ளைகள். நாங்கள் யோசிக்கிறோமா பிள்ளைகள்? நாங்கள் ஒருவரும் யோசிப்பதில்லை. அவர் மனுஷர். அவருக்கும் எங்களை மாதிரி சதையால தான் உடம்பு செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கும் தொற்று நோய்கள் உருவாகும். அவருக்கும் சுவாசிக்கும் போது வருத்தங்கள் உருவாகும் என்று நாங்கள் யோசிக்கிறேன் இல்லை. அவர் குப்பையை தரம்பிரிச்சு தாங்க கூட நாங்கள் சண்டைக்கு போகிறோம். நாங்கள் சண்டைக்கு போகிறோம். ஆனால் பாவம் அதுவும் அவரும் என்ன எந்த அப்பா, எந்த அண்ணா, எந்த தம்பி, எந்த அக்கா, எந்த யாருமே சிந்திக்கிற இல்லை. ஏதோ அந்த குப்பையை எடுக்கிறவர்களை குப்பை மாறித்தான் நாங்கள் யோசிக்கிறோம். இனியெல்லாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. என்ன பிள்ளைகள்? நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள். நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப சுகாதாரத்துக்கு எந்த வகையிலும் நான் தீங்கு விளைவிக்க கூடாது என்று இந்த ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் இந்த எண்ணக்கரை இருக்க வேண்டும். செய்வீங்களா? நிச்சயமா செய்ய வேண்டும். பாடசாலைகள்ல, வீடுகள்ல, பொது இடங்கள்ல, நீங்க போகிற இடங்கள்ல எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கின்ற எந்த செயலிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. நிச்சயமா எனக்கு தெரியும் நீங்க இனி ஈடுபட மாட்டீங்க. இவ்வளவு நாளும் தெரியாம செய்து நீங்க என்ன பிள்ளைகள்? டோய் பேப்பர் அங்கே இங்கே போட்டுட்டு போகிறது. ஸ்கூல் முடிஞ்சு பார்த்தா ஸ்கூல் தியேட்டர் மாதிரி தியேட்டர்ல கொண்டு குப்பையெல்லாம் போடுறது. இது மட்டுமே இல்லை, கதிரை மீசைகளை அடிச்சு உடைப்பது. ஏன்னா அதில் உங்களோட பேருகள் எழுதுது சுவரில். சில பார்த்தா லவ் பேருகள் எல்லாம், காதல் பேர்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. இதே எல்லாங்கு அம்புக்குரியலாங்கு அவட பேர் உருவங்கள் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அப்போ பாத்ரூம்லாம் கூடுதலாக அந்த சுவரில் எல்லாம் வரைவார்கள். என்ன பொது இடங்கள் இல்லாட்டி அசிங்கமான வார்த்தைகளை எழுதியிருப்பார்கள். இப்போ இதை வாசிக்க அதுவும் ஒரு சுகாதார சீர்கேடு தான் பிள்ளைகள். அது எப்படியான உளரீதியான சுகாதார சீர்கேடுகள், உள்ளத்தை பாதிக்கின்ற, என்ன வேதனைப்படுத்துகின்ற அசிங்கமான. அப்ப நீங்களும் எழுதுறதோ உங்களோட பேர் எழுதியிருப்பீங்க. என்ன சிமெண்ட் போடுற நேரம் அந்த கான்கிரீட் போடுற அதில் எழுதுவியல், உங்களோட கதிரை மேசையில் எழுதுவிய. இப்ப அப்படி இல்லை. இப்ப முதல் தான் அப்படி நடந்தது. இப்ப எங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்ல திருத்தம். என்ன ஓகே. அப்ப யாரையும் நீங்களும் எழுத யாரையும் எழுத சம்மதிக்கவும் கூட. அதுக்காக வேண்டி சண்டைக்கு போவதும் இல்லை. சொல்லி அன்பால திருத்த வேண்டும். என்ன அப்ப இப்படியான பேர்களை எழுதுவது, என்ன கழிவுகளை கண்ட இடத்துல அகற்றுவது, என்ன கதிரை மேசையில உடைப்பது. அடுத்த முறை வந்து இருக்க முடியுமோ? நீங்க கதிரை மேசையை சீட் எல்லாம் கிழிச்சு போட்டு போனால், பொது இடங்கள் நீங்க பார்க்க ட்ரெயின்ல போகும்போது சீட் எல்லாம் கிழிக்கிறது, பிளேட்டால வெட்டுறது. என்ன பிள்ளைகள்? பள்ளிக்கூடத்துல கதிரை மேசை எல்லாம் உடைக்கிறது. விளையாட்டு புத்தி தான். நீங்கள் விளையாட்டுக்கு தான் செய்கிறது. நீங்க திட்டம் போட்டு செய்வதில்லை. ஒரு வெறும் எங்களோட பிள்ளைகளோடும் திட்டம்படு விளையாட்டுக்கு குறும்புத்தனத்துல செய்யற. ஆனால் அந்த கதிரை மேசையில உடைச்சதுல இன்னொரு இந்த அவசரத்துல இருந்துட்டா என்னோட குத்தி போடும். அந்த உடைஞ்சது குத்தும். அல்லது நீங்க கதைகள் எல்லாம் படிச்சுங்க, உண்மையாக நடக்குது. ஆணியை ஏத்துறது, சிவரோட கோபம்னு சொன்னா அதுல ஊசியை பின்ன தண்டு வைக்கிறது, ஆணியை ஏத்துறது, இதெல்லாம் படங்கள்ல வந்தாலும் கதையில வந்தாலும் சில இடங்கள்ல உண்மையா நடக்கிறது. என்ன அந்த அளவு குறும்புத்தனம். ஆசிரியர் குத்தணும், அப்ப சிரிக்கிறது ஆசிரியர் குத்தணும். என்ன தியேட்டர்ல பாத்தீங்கன்னா படம் முடிய பாத்தீங்கன்னா குப்பையா இருக்கு, கூட்டி தள்ளுவாங்க. ஏன் இப்ப நாங்க வீடுகளையும் அப்படித்தான் செய்கிறோம். என்ன குட்டிகள், என்ன அம்மா கூட்டட்டும் அம்மா கூட்டட்டும் ரெண்டு ஓட்ட என்ன செய்யறது? எல்லா இடமும் நாங்க குப்பையில போட்டு விடுறோம். அம்மா பாவம் தானே, அம்மா பாவம், அம்மாவும் இன்னுமே தன் உயிர் என்று நாங்க யோசிப்போமா? யோசிக்க வேண்டும். என்ன என்ன அப்ப இதெல்லாம் சுகாதாரத்துக்கு பிள்ளைகள் தீங்கு விளைவிக்கின்ற நடவடிக்கை. இது இயல்பாகவே நாங்கள் நாளாந்தம் செய்வது. இதை விட பெரியதான் உங்களுக்கு நான் சொன்னேன் என்று சொன்னால், அந்த டெங்கு உருவாகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவது,
மலேரியா உருவாகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவது, வெள்ளப்பெருக்கு என்ன செய்யறது, வெள்ளங்கள் வழிந்து விடாதபடியில என்ன செய்யறது, எல்லாரும் வீடுகள் கட்டி போட்டாங்க, கட்டடங்கள் கட்டி போடும். எனக்கு தெரியவே நான் வாழ்ந்த பிரதேசத்தில் பெரிய வாய்க்கால் இருந்தது, பெரிய வாய்க்கால் இருந்தது. தண்ணி வந்தால் அப்படியே ஓடு நிறைய. இப்ப அந்த நிலம் பிடிக்கிறதுக்காக என்ன செய்யறது, அந்த வாய்க்கால் எல்லாம் அந்த வளவு கோபுரங்கள் எல்லாம் இருந்தது, குளத்துக்கு அது போய் சேரும். இப்ப நிலம் பிடிக்கிறதுக்காக வாய்க்கால் எல்லாம் தங்கட வளவாக்கி அந்த வாய்க்காலை கூட ஒரு சின்ன கான் மாதிரி ஒடுக்கமா கட்டி வச்சு அவ்வளத்தையும் நீளமாக்கி வச்சிருக்கிறார். அப்ப தண்ணி வருமா பிள்ளைகள், பாஸ்டா ஓடுமா, விரைவே ஓடுமா, வெள்ளம் தான் ஏற்படும். வெள்ளம் ஏற்பட்டால் என்ன ஏற்படும், பல்வேறு தொற்று நோய்கள் உருவாகும். மலேரியா, வாந்தி பேதி, பல்வேறு தொற்று நோய், சொறி சிரங்கு, சேத்து தண்ணியில இங்க நடந்திருந்தா சொரிசிரங்கு. அப்ப வெள்ளம் வெள்ளம் என்று நாங்கள் கத்திக்கொண்டிருந்த பிள்ளைகள், ஏன் இந்த வெள்ளம் ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது, எங்களுடைய பொதுமக்களுடைய துவாத்துக்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகள், கட்டடங்களை கட்டுவது, வாய்க்கால்கள் குப்பை குளங்கள்லாம் போடுவது. என்ன இன்றைக்கு இந்தியாவில் கூட நீங்க பார்க்கலாம், ஏன்னா அடிக்கடி இதுல வரும், ஏன்னா இலங்கையில கூடுதலாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் ஆரம்ப காலத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை. அப்ப சரிய பிள்ளைகள், இப்ப நீங்க பார்க்கலாம் இந்திய படங்கள் எல்லாம் நீங்கள் இந்தியா நியூஸ்ல பார்க்கணும்னா கொஞ்சம் மழை பெய்யும், எங்களை இலங்கையிலே மழை பெஞ்சோன்னா வெள்ளம் தான். நீங்க பாருங்க, உங்களோட பிரதேசம் முழுக்க வெள்ளம். அது மட்டக்களப்பு என்ன கரையோர பிரதேசங்களா இருந்தா இலங்கையில எல்லா தாழ்நிலை பிரதேசங்கள் எல்லாம் வெள்ளம். என்ன காரணம், தண்ணீரை வடிந்தோட நாங்க விருப்பம் இல்லை. ஆரம்பத்தில் இயற்கையாகவே தண்ணீர் வடிந்தோடியது, அழகா கால்வாய்கள் மூலமா வடிந்தோடியது, வெள்ளம் ஏற்படவில்லை, அதனால நோய்களும் உருவாகவில்லை. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் கட்டிடங்களை கட்டி, தொழிற்சாலைகளை கட்டி, என்ன அதை வாய்க்காலெல்லாம் அடக்கி போட்டோம், மதில் எல்லாம் வீடுகளுக்கு மதில் எல்லாம் கட்டி இன்றைக்கு தண்ணியோட வழியில தேங்கி நிற்கிது. என்ன இன்னைக்கு பெரிய வாய்க்கால் எல்லாம் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், எங்கட பிரதேசத்திலே பார்க்கலாம், அது இப்ப ரோட்டா மாறிச்சு. தண்ணி வடிஞ்ச வாய்க்கால் எல்லாம் பிள்ளைகள் இப்ப அது தார் போட்டு ரோட்டா போயிருக்கு. கன்னடங்களை நான் பார்த்திருக்கேன் எங்கட பிரதேசங்கள், பெரிய ஒரு வாய்க்கால், இயற்கையாக இருந்த வாய்க்கால் எல்லாம் இப்போ சனம் குடியேறி வீடுகளை கட்டி கட்டி அந்த வாய்க்கால் ரோட்டா மாறிட்டு, அப்ப என்னென்ன பிள்ளைகள் தண்ணி ஓடும். இதெல்லாம் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற நடவடிக்கைகள் பிள்ளைகள். என்ன அதை தடுப்பதற்கு இன்றைக்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. என்ன நீங்கள் கூட அலட்சியமா இனி கதிரமேசையில கீறக்கூடாது, எழுதக்கூடாது, உடைக்கக்கூடாது, என்ன பொது இடங்கள்ல வாகனங்கள்ல அல்லது பொது இடங்கள்ல கீறி கிழிக்கிறது, உடைக்கிறது குறும்புத்தனங்கள் தான். பேர் எழுதுறது, என்ன அதுல அந்த காலத்துல இப்ப இல்ல மூட்டைப்பூச்சிகள், அந்த நீங்க உடைச்சிட்டு போகுதுன்ற மூட்டைப்பூச்சி எல்லாம் மீறிடும். அது பிரயாணம் செய்ய முடியாமல் மூட்டைப்பூச்சி வந்து இப்ப நீங்க காண முடியாது, அபூர்வம். அதாவது சீட் முழுக்க இருக்கும், வீடுகள்ல கதிரையில் இருக்கும், படுக்க பாய்கள்ல பெட் எல்லாம் இருக்கும், கடிக்கும், இரவிரவா ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும். இதெல்லாம் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற நடவடிக்கைகள். இது யார் மேற்கொள்றோம் என்று சொன்னால் பொதுமக்களாகி நாங்கள். இதை விட இன்னும் பல்வேறு கூடாத கழிவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் நிலத்தில் கொட்டுறது, அல்லது அவை மண்ணுக்குள்ள புதைக்கும் போது பயிர் நிலங்கள் எல்லாம் வளையும், மண் வளம் கெட்டுவிடும், நீர் மாசடையும், நிலக்கு நீர் மாசடையும். யாழ்ப்பாணம் முழுக்க முழுக்க கிணத்துல நம்பி இருக்கிறோம். அப்ப என்ன செய்கின்றது, நாங்கள் நச்சு பொருட்களையும் கூடாத கழிவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு மண்ணுக்குள்ள புதைக்கும் போது பிள்ளைகள் நீர், தரைக்கீழ் நீர், கிணற்று நீர் மாசடைகிறது, அதனால தொற்று நோய்கள் எல்லாம் உருவாகும். குளங்களுக்குள்ள வாய்க்கால குட்டைகளுக்குள்ள எல்லாம் கழிவுப் பொருட்களை அகற்றுவது, விலங்குகள் எல்லாம் குளிக்க வைப்பது, நீங்கள் போய் எறிஞ்சு விளையாடுவது, நீங்கள் குளிப்பது என்றுதான் அந்த நீர் என்ன செய்கின்றது, குளத்து நீர் ஓடாது. அப்ப அங்க என்ன நடக்கும், அந்த நீர் மாசடைகிறது, நீரில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் செத்து விடுகின்றன, பல்வேறு உயிரினங்கள். எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் போகின்றது. சில இடங்கள்ல அந்த குளங்கள்ல குட்டைகள் இருந்தால் குடிக்க தண்ணியை பெறுகிறார்கள், உள் பிரதேசங்கள்ல இருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னான், பல்வேறு நதிகள், இலங்கையின் மகாளி கங்கை வளமான நதி, அதே மாதிரி இந்தியாவுடைய சிந்து கங்கை புனித நதிகள்,
என்ன அங்கால சீனாவுண்ட சிக்கியாங் ஜாங்சியாங் காங்கோ என்ன நதிகள், இப்படியாக உலகத்தில் இருக்க பல்வேறு நதிகளும் இன்றைக்கு மாசடைந்து கொண்டு வருகின்ற என்றால் பொதுமக்களாகிய நாங்கள் மேற்கொள்கின்ற தகாத நடவடிக்கைகள் காரணமாக அவ்வாறு மாசடைவதனால அது மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் தீங்கிழை விளைவிக்கும் நடவடிக்கைகளாக இருக்கு. எனவே அரசாங்கம் என்ன செய்கின்ற எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்ன செய்கின்றது, ஒரு அறிவுரைகளை வழங்குகின்றது. பொதுமக்களுக்கு நல்ல அறிவுரை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற அறிவுரைகளை வழங்குகின்றது, செய்திகளை கொடுக்கின்றது, நாடகங்கள் நடித்து காட்டுகின்றது, திருக்கூத்துக்களோ பல்வேறு நாடகங்கள் விளம்பரங்களை செய்கின்றது. என்ன மக்களுக்கு தெளிவூட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட செய்கின்றது. அதே நேரத்தில் பாடசாலைகள்ல இருந்து பல்கலைக்கழகம் வரை என்ன சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொதுமக்களுடைய நடவடிக்கைகள் எது என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதை செய்யக்கூடாது, அது செய்தால் என்னென்ன பாதிப்புகள் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன, இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அழிந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களுக்கு அறிவுரைகள் எல்லாம் சொல்லி விழிப்புணர்வுகள் எல்லாம் ஏற்படுத்தி சிலை கல்வியில அதை பாடமாக்கி அதை கற்பித்து அதன் மூலம் பரீட்சைகள் எல்லாம் வைத்து அதுக்கு புள்ளிகள் எல்லாம் வழங்கி என்ன சுகாதாரம், உடற்கல்வியும் சுகாதாரமும் என்ன சமூக கல்வி என்ன சுற்றாடல் என்ன என்ற ரீதியில புவியியல் என்ற ரீதியில இந்த சுகாதாரத்துக்கு தீங்கு விளைக்கின்ற நடவடிக்கைகள் எடுத்து உரைக்கப்படுகின்றன. இந்த கல்வியினூடாக பிள்ளைகள் இங்கிருந்து பாலர் வகுப்பிலிருந்து தொடங்குகிறார்கள், என்ன முன்பள்ளியிலிருந்து தொடங்குகிறார்கள். சுகாதாரத்துக்கு தீங்கு விளைக்க எங்களுடைய நடவடிக்கைகள் இவை, அதனால இன்னும் தீமைகள் ஏற்படும். எனவே நாங்கள் சுகாதாரத்தை அந்த தீங்குகளும் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன நாங்கள் சுகமாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாழ்வதற்கு நாங்கள் நல்ல ஆரோக்கியமுள்ள உடல் உள்ள ஆரோக்கியமுள்ள கவர்ச்சியான அழகானவர்களாக பண்புமிக்கவர்களாக என்ன இந்த நாட்டுக்கு வீட்டுக்கும் உதவக்கூடிய நல்ல புஷ்டியானவர்களாக அதே நேரத்தில் அறிவு திறன் உடையவர்களாக நல்ல மனப்பான்குடையவர்களாக வாழ்வதற்கு நிச்சயமாக கட்டாயமாக இந்த நல்ல சுகாதார இதை பின்பற்ற வேண்டும். தீங்கு விளைவிக்கின்ற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்பதை பல்வேறு வழிகளில் அரசு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது, செய்து காட்டுகின்றது, போட்டிகள் வைக்கின்றது, பரிசுகளை வழங்குகின்றது, நல்ல பயிற்சிகளை அளிக்கின்றது, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயிற்சிகளை அளிக்கின்றது, என்ன கல்வியில சொல்லிக் கொடுக்குது. இதெல்லாம் மீறுவதற்கு என்ன எவ்வளவு சொல்லியும் கேட்காததற்கு தண்டனைகள் வழங்குகின்றது. என்ன அது உள்ளத்தையும் உடலையும் பாதிக்காத வகையில் அவர்களுக்கு தண்டனைகள் அரசினால் வழங்கப்படுகின்றது. என்ன பிள்ளைகள் அல்ல சிறைவாசம் அதுவும் சொல்லுக்க காட்டி சிறையில போடுவார்கள். இப்படியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொதுமக்கள் நடக்க அகற்றுவதற்கு அரசு முயற்சி செய்து வருகின்றது. சரியா? இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இறுதியாக நாங்க பார்க்க போறது நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வை நடைபெறும். இது இதோடு சேர்ந்ததுதான். இந்த சுகாதாரத்துக்கு தீங்கு விளைக்கின்ற அந்த நடவடிக்கையோடு சேர்ந்ததுதான் இது. நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வை நடைமுறைப்படுத்துதல். விழிப்புணர்வுண்டா என்ன? உங்களுக்கு விழிப்பு கருத்தை விளங்கி இருக்க வேண்டும். உங்களுக்கு விழிப்பு இப்ப நித்திரையால கண் விழிச்சு பார்க்குற மாதிரி என்னடா நடந்தது எப்படா நடந்தது யோசிச்சு கண்ணை விழிக்க பார்க்குறீங்களா? நான் எங்க இருக்கிறேன் இப்ப என்ன டைம், இதுதான் விழிப்பு. என்ன சும்மா நித்திரோண்டு கண்ணை விழிக்கலாம் அதை நாங்கள் கருத்துறதோட விழிப்பென்றால் நீ தெளிவாக இருக்கிறாயா? கண்ணை நித்திரோண்டு கேட்குறீங்க நான் எங்க இருக்கிறேன் என்ன டைம் தெரியட்டாக்க டைமை பார்க்குறீங்க, விடிஞ்சிட்டா இருண்டுட்டா இதெல்லாம் பார்ப்பீங்க. அதான் உங்களோட விழிப்பு தெளிவு என்று சொல்லுவோம். இந்த அதை பற்றி அந்த ஆர்வம், நான் எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கேன், நான் கண்ணை நித்திரோண்டுட்டேன்னா விடிஞ்சிட்டா விடியலையா, நான் இங்கே போகணும் இல்லை அங்கே போகணும் இல்லை அப்படி இப்படியெல்லாம் ஒரு இது அதான் அந்த விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு அப்படி அதேமே பெற்ற ஒரு ஆர்வமும் தெளிவும் என்ன ஆர்வமும் தெளிவும் உள்ளதை நாங்கள் விழிப்புணர்வுன்னு சொல்றோம்.
ஆகவே அப்படிப்பட்ட அந்த சுகாதார பழக்க வழக்கங்கள் பற்றிய என்னத்தை பற்றிய சுகாதாரம் பற்றிய பழக்க சுத்தமாகவும் சுகமாகவும் எப்படி வாழலாம் என்று சொல்லிக் கொடுப்பதுதான் சுகாதாரம். சுகாதாரம் என்பது என்ன? சுகமாகவும் சுத்தமாகவும் எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்று. அப்ப நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யப்படுவதுதான் மருத்துவம். இப்ப சுகாதார மருத்துவம் என்றால் அது மருத்துவம் நோயினால் பாதிக்கப்பட்ட கொடுக்கப்படுகின்ற சிகிச்சைகளை தான் மருத்துவம் என்போம். அப்ப இங்க சுகாதார பழக்க வழக்கங்கள் பற்றிய எப்படியான நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. அப்ப விழிப்புணர்வு என்றால் நல்ல தெளிவு, அதை பற்றிய தெளிவான அறிவு, அதை பற்றிய சிந்தனை என்ன அதைத்தான் அந்த விழிப்புணர்வு என்று சொல்லுகிறோம். அந்த விழிப்புணர்வை செயற்படுத்த வேண்டும். சும்மா சொல்லி கொடுத்து போட்டு நான் செய்கிறேன். இப்ப நீங்கள்லாம் அப்படித்தானே, டீச்சர் சொல்லி தந்தா அம்மா நான் செய்கிறேன், எனக்கு விளங்கிட்டு அம்மா சொன்னா நீங்க ஏதோ விளையாடி கொண்டிருப்பீங்க, அல்லது படம் பார்த்து கொண்டிருப்பீங்க, இல்லாட்டி இதை டெலிஃபோன்ல ஏதாவது செய்து கொண்டிருப்பீங்க. அம்மா கூப்பிட்டாலும் காது கேட்காது, காலில் பாம்பு சுத்தினாலும் காது கேட்காது. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் டெலிஃபோன்ல இருக்கும். இந்த விளையாட்டை என்ன பார்க்குறீங்களோ தெரியும். ஆனா இதை படிப்புல செலுத்துனீங்க இங்கேயோ இருப்பீங்க. என்ன பிள்ளைகள்? ஆகவே என்ன செய்யறது? அம்மா கூப்பிட்டானோ எனக்கு எல்லாம் கேட்குதம்மா, நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. தம்பி கடையை போட்டு வாங்க, தம்பி இப்படி செய்யுங்க, தம்பி இப்படி, அப்பா எனக்கு கேட்குதப்பா நீங்க சொல்லுங்க எழுவீங்க. என்ன அது சிந்தையில தான் இருக்கும். ஆனால் போனோடனே மறந்துடுவீங்க. அப்பாட்ட பேச்சு பண்ணீங்க, அம்மாட்ட பேச்சு, தம்பி எத்தனை நேரம் சொன்னது, இதை செய்ய சொல்லி செய்தீரா? அம்மா சொல்லுவா, தம்பி அந்த கேட்டை திறந்து விட கூடி பெற்று பூட்டிட்டு வாங்க. நான் செய்யறேன்மா, எனக்கு எல்லாம் விளங்குதம்மா. தம்பி காங்க அப்பா இன்னும் பொருட்களை வேண்டிக் கொண்டு எல்லாம் மறந்துட்டு வந்துடுவீங்க. சரி ஒன்று ஏன் அது சிந்தனையில இருக்கே தவிர அதை நீங்கள் செயற்படுத்த மறந்து விட்டீர்கள் என்றால் தெளிவு உங்களுக்கு வேறெங்கேயோ இருந்திருக்கிறது. உங்களோட எண்ணங்களும் உங்களோட சிந்தனையிலும் வேறு. ஆகவே இந்த நல்ல சுகாதார பழக்கம் பற்றிய விழிப்புணர்வை நான் செய்வேன், ஆம் நான் செய்வேன் என்றது அது எனக்கு தெரியும், நீங்க சொல்லித்தது எனக்கு விளங்குது என்றால் நீங்க சொல்லுவீங்களோ. அதை பள்ளிக்கூடத்துக்கா இருந்தா, ஆசிரியர்கிட்ட இருந்தாச்சும், வீட்டில் அம்மா சொன்னாலும் சரி, வேற எங்கேயும் இருந்தாலும் சரி. ஆனா நீங்கள் அந்த விழிப்புணர்வை செயற்படுத்த வேண்டும். பிள்ளைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும், நீங்க செய்ய வேண்டும் என்பதிலும் அரசாங்கம் அக்கறை கொண்டு செயற்படுவதை பார்க்கலாம். அதற்காகத்தான் என்ன பிராக்டிக்கல் வைக்கிறார். பிராக்டிக்கல் செய்து பாருங்கோ, செய்யுங்கோ. சிரமதானத்தை மேற்கொள்கின்றது. சிரமதானத்தின் மூலமாக பல்வேறு பணிகள், சிரமதான பணிகளை மேற்கொள்வதன் மூலம் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுகின்றன, அகற்றப்படுகின்றன. சிரமதான பணினா வாங்க, எல்லாரும் வாங்கும். இதைத்தான் முன்னொரு காலத்துல, புராதன காலத்துல மன்னர்கள் எல்லாம் கட்டாயமாக்கினார்கள். நீங்க பார்த்திருப்பீர்கள் என்ன, கட்டாயமாக எல்லாரும் வேலைக்கு போக வேண்டும். என்ன, அரசனுக்கு சேவை செய்கின்ற வேலைகள். நீங்க ஹிஸ்டரியில பார்த்துருக்குங்க. என்ன, புராதன காலத்துல அரசனுக்கு சேவை செய்வதற்காக எல்லாரும் போக வேண்டும். குறிப்பிட்ட வயதில் எல்லாரும் குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட காலங்கள்ல, குறிப்பிட்ட இடங்களுக்கு கட்டாயமே போக வேண்டும் எல்லாரும். அது அரசு மாளிகையா இருக்கலாம், வயலா இருக்கலாம், தோட்டமா இருக்கலாம், பொது இடமா இருக்கலாம், போரா இருக்கலாம். போருக்கு கட்டாயம் எல்லாரும் போகும். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு இஸ்ரேல்ல, இன்றைக்கு ஈரான்ல, லெபனான்ல, என்ன உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பார்க்கலாம், கட்டாயமா போர் பயிற்சி நீங்க பெற வேண்டும். சிங்கப்பூர், இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாம் கட்டாயமாக்கப்பட நீங்கள் கொடுத்து வச்ச நீங்கள் என்ன, உங்களுக்கு அப்படியான எங்களுடைய அரசாங்கம் செய்யவில்லை. ஆனால் மேலை நாடுகள்லையும் கீழே நாடுகளில் சில வீட்டிலையும் சீனாவிலலாம் நீங்கள் பார்க்கலாம். என்ன பிள்ளைகள் அள்ள 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 போர் பயிற்சிகளும் தேவை பயிற்சிகளும் கொடுக்கப்படும். என்ன அவ்வளவு வருத்தி எடுப்பார்கள். கட்டாயமாக நீங்கள் நாட்டுக்கு இராணுவத்தில் சேர வேண்டும், பணியாற்ற வேண்டும். ஆகவே பாடங்கள் அதுவும் ஒன்றாக படிப்பிக்கப்பட்டு நீங்கள் பாடம் இந்த படிப்பு முடிஞ்சோடனே 2 வருஷமோ 1 வருஷம் கட்டாயம் இராணுவத்தில் வேலை செய்ய வேண்டும், விரும்பியோ விரும்பினோ செய்ய வேண்டும். அப்படியாக அதே போன்றுதான் என்ன புராதன காலத்திலையும் மன்னர்கள் வைத்திருந்தார்கள்.
என்ன அரசு சேவை என்று சொல்லி வைத்திருந்தார்கள். என்ன ஆகவே எல்லோரும் அங்கதான் பிரித்தானிய ஆட்சி காலத்திலேயும் மக்கள் என்ன பிரித்தானிய பெருந்தோட்ட பயிற்சிக்கு எல்லாரையும் வர சொல்லி கூப்பிட்டார்கள். மக்கள் போகவில்லை. என்ன மக்கள் போகல. எங்க போனார்கள்? மன்னர்கள் இல்லாவிட்டாலும் மன்னனுடைய அடிச்சுவடுகளான பிரபுக்கள் இருந்தார். அவர்களுக்கு தான் நிலம் சொந்தமாக, மன்னனுக்கு சொந்தமாக இருந்தாலும் பிரபுக்கள் தான் நிலத்தை பயன்படுத்தினார்கள். எனவே இந்த பிரபுக்கள் நிலத்தை வைத்துக்கொண்டு விவசாயம் செய்தார்கள். மக்கள்கிட்ட இருந்து வரி வட்டியோ எடுத்துக்கொண்டார்கள். மக்களும் பார்த்தா அதை பழகி போகணுண்டு. அங்கே போய் தோட்டத்தில் வேலை செய்து, வயலில் வேலை செய்து அங்கே வருகின்ற வருமானத்தை பெற்று அவர்கள் வாழ்ந்தார்கள். பிரித்தானியர் தேயிலை தோட்டங்களுக்கு, கோப்பி தோட்டங்களுக்கு மக்களை வரவழைத்த போது மக்கள் போகவில்லை. ஆகவே அரசு சேவையை அதை நிறுத்தினார்கள். அந்த அரசுக்கு செய்கின்ற சேவையை, மக்களுக்கு செய்கின்ற சேவையை நிறுத்தினார்கள். கட்டாயம் அந்த வேலைக்கு யாரும் போகக்கூடாது, எங்கிட்ட தான் வேலைக்கு வரணும், சட்டமாக்கினார்கள். அப்படியே தன் பிள்ளைகள் இன்றைக்கும் அரசு என்ன செய்கின்றது? நல்ல நாகரிகமான பண்பான முறையில் மக்களை கஷ்டப்படுத்தாமல், சட்டங்கட்ட ரீதியில் மக்களை இறுக்கி பிடிக்காமல், மக்களுக்கு சிரமதானம் எல்லாரும் வேறு ஆசைப்பட்டு வேறு வாங்கும், எல்லாரும் சிரமதானம் செய்வோம். சிறுவர் முதல் குடும்பத்தில் பெரியோர்கள் வேறு எல்லாரும் வாங்க சந்தோஷமாக எல்லாரும் சிரமதானம். எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன கலவிளாண்டு போய் சந்தோஷமாக அங்கே கடற்கரைகளை துப்புரவாக்குவது, பொது சந்தைகளை துப்புரவாக்குவது, பாடசாலைகளை துப்புரவாக்குவது, பொது இடங்களை துப்புரவாக்குவது, வைத்தியசாலைகளை துப்புரவாக்குவது, எல்லாரும் குளிச்சு சந்தோஷமா இருக்குமே. நீங்க அடிக்கடி டிவியில யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம். இந்த இளைஞர்கள் எல்லாம், இளஞ்சோதிகள் எல்லாம், ஏன்னா கம்பெனிகள்ல தனியார் நிறுவனங்கள்ல அரசு நிறுவனங்கள்லாம் போய் பிக்னிக் மாரி போய், டூர் மாரி போய், என்ன வடிவான போய் எல்லாம் துப்புரவாக்குவார்கள். பார்த்து ஆசையா இருக்கும் பார்க்க. அவர் சேவை செய்கிறார்கள். அதன் மூலமாக சுகாதாரத்துக்கு தீங்கு விளைக்கும் கீழான நடவடிக்கைகள் எல்லாம் அகற்றப்படுகின்றன. கடற்கரையில சுத்தம், பொது இடங்களை சுத்தம், வைத்தியசாலையை சுத்தம், பாடசாலைகளை சுத்தம் செய்தல், என்ன நீர்நிலைகளை சுத்தம் செய்தல், ஆறுகள் குளங்கள் ஏரிகளை சுத்தம் செய்தல், என்ன இப்படியாக சுத்தம் செய்வார்கள். அப்ப இதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன ஏற்படுகின்றது? சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக. அதே போன்று நீரை சேமிப்பதற்கும் நீரை பாதுகாப்பதற்கும் பொதுமக்களை ஈடுபடுத்த செய்கின்றது அரசாங்கம். அரசாங்கம் அதற்குரிய உபகரணங்களை கொடுத்து, அதற்குரிய செலவை கொடுத்து, அல்லது அதற்குரிய பயிற்சிகள் எல்லாம் வழங்கி அதை பாதுகாத்து, நீரை பாதுகாப்பதன் மூலம் குடிநீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், சுத்தமான குடிநீரை பெறலாம். என்ன பயிற்சிகள் வழங்குகின்றது, என்ன அதற்கான கருவிகள் வழங்குகின்றது, என்ன அதை மேற்கொள்ள செய்கின்றது. அதே போன்று என்ன செய்கின்றது? நல்ல சுகாதார பழக்க வழக்கம். நான் உங்களுக்கு முன்னுக்கு சொன்னேன், காரை துப்புறது, அது கதிரை மேசில் உடைப்பது, கண்ட இடங்களில் மலசல ஊடங்களை கழிப்பது, என்ன அதே போல கெட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசுவது, எழுதுவது, இதெல்லாம் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களா? இல்லை. ஆகவே என்ன செய்கின்றது அரசாங்கம்? விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றது, மக்களுக்கு சொல்லி கொடுக்கின்றது, கல்வியில் அதை கொண்டு வருகின்றது. நல்ல சுகாதார பழக்கம். இன்றைக்கு ஆலயங்கள் கூட இந்த பணியை செய்கின்றது. நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் ஏற்படுது. இன்றைக்கு ஆலயங்களுக்கு போனாலும் அங்கே பிரசங்கங்கள் மூலமாக அங்கே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை செயற்படுத்த வைக்கின்றார்கள். சொல்லிக் கொடுக்கிற ஆலயங்கள் எல்லாம் நல்ல சுகாதாரம், என்னத்தினூடாக? சமயத்தினூடாக. சமயம் கூடுதலாக நல்ல விடயங்களைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. நல்ல பண்பான, ஆன்மீகம் உள்ள, நல்ல கருத்துள்ள, என்ன இன்றைக்கு நிலைத்து நிற்கக்கூடிய, எல்லோரும் விரும்பத்தக்க, எல்லோரும் விரும்பி ஏற்கக்கூடிய, என்ன நல்ல பசுமையான, பண்பான, என்ன நல்ல மனிதர்களை உருவாக்குவதுதான் இந்த மதங்களும் மத அனுஷ்டானங்களும் ஆலயங்களும். அப்ப அதுல நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் கூடுதலாக நிறைந்திருக்கின்றது. இந்த சமய அனுஷ்டானங்கள்ல, சமய நம்பிக்கைகள்ல, சமய நிகழ்வுகள்ல, செயற்பாடுகள்ல நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கின்றது. நீங்க பார்க்கலாம். என்ன பொங்கல் நேரத்திலேயோ வேறு நேரத்திலேயோ என்ன கையாளப்படுகின்ற அங்க பயன்படுத்துகின்ற பொருட்கள், அதே நேரத்தில் மஞ்சள் நெடுக இந்து ஆலயங்களை பார்த்தா கழுவுவார்கள். என்ன மஞ்சள் தெளிக்கிறது, என்ன வேப்பிலையை பயன்படுத்துவது, சாணத்தாள் என்றது,
இதெல்லாம் மற்றது மருந்து வகைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தமிழ் வைத்திய முறைகளில் எல்லாம் சுகாதாரமான முறைகள். ஆகவே மத சமய அனுஷ்டானங்கள் மூலம் ஆலயங்கள் மூலமாகவும் அதை நடைமுறைப்படுத்துவது. அதே நேரத்தில் சுதேச வைத்தியத்தின் மூலம் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை, மேலைநாட்டு வைத்தியத்தின் மூலமும் நல்ல சுகாதார பழக்கம் ஏற்படுத்துவது. ஏன்னா மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. பெற்றோர்கள் வீடுகளில் பிள்ளைகளுக்கு நல்ல இதுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களோட பெற்றோர் சொல்லிக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆசிரியர்கள் என்ன மனிதனை உருவாக்குகின்ற இடம் இந்த பாடசாலைகள். ஏன்னா நல்ல மனிதர்களை அதே சாதாரண தொழிலாளியில இருந்து இன்று ஜனாதிபதி வரையும் உலகத்தை ஆளுகின்ற ஜனாதிபதி வரை அவர்களை பேச வைத்து, பண்போடு நடக்க வைத்து, பண்பாக கதைக்க வைத்து, பண்பாக பழக வைத்து, இந்த சந்தோஷமுள்ள சுபூட்சமுள்ள ஒரு வாழ்வை உருவாக்கி கொடுப்ப பொறுப்பு யார்? இந்த பாடசாலைகளும் அங்கு பணியாற்றுவரும் ஆசிரியர்கள். எனவே இந்த நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அரசாங்கம் முயன்று வருகிறது. பல்வேறு வழிகளில் முயன்று வருகிறது. சரியா பிள்ளைகள்? இப்போ சரியா? இப்போ சுகாதாரத்தை மூலம் மேற்கொள்ளப்பட்ட இதை இனி நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த இதில் இந்த பிரதேச வேறு அபிவிருத்திகள், பிரதேச அது என்ன, கிராமம், நகரம், மாநகரம் என்ற அடிப்படையில் என்ன அபிவிருத்தி முயற்சி. அப்போ இப்படியான சுகாதாரத்தின் மூலமும் பிள்ளைகள் கல்வியின் மூலமும் நல்ல ஒரு சமுதாயத்தை பிரஜைகளை உருவாக்குவதன் மூலம் அப்படியான தேக ஆரோக்கியமுள்ள நல்ல பலசாலிகளைத்தான் கல்வியில் படிக்க முடியும், பயனை பெற முடியும். நல்ல தேக ஆரோக்கியம். அப்போ நீங்களும் நிறைய சாப்பிட்டு நிறைய ஓய்வெடுத்து நிறைய சொல்லலாம் கேட்டு நடந்தால் தான் படிக்க முடியும். படித்தவங்களால தான் பயன்பெற முடியும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் நீங்கள் அபிவிருத்தியில் பயன்படும். எந்த மாற்றங்களுக்கும் உங்களால் ஈடு கொடுக்க முடியும், இலகுவாக பின்பற்றி கொள்ள முடியும். யாரால? படித்தவரால் தான். தேக உடல் ஆரோக்கியம் உள்ளவர், நல்ல சிந்தனை உள்ளவரால் தான். உங்களுக்கு மாற்றங்களுக்கு நீங்கள் மாறவோ, அதை உடனடியாக பின்பற்றி கொள்ளவோ, அதை விளங்கிக் கொள்ளவோ, அதனூடாக உங்களுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் நீங்கள் பணியாற்றவோ உங்களால் முடியும். நவீன மாற்றங்களுக்கு கூட உங்களால் மாற முடியும். எனவே நல்ல ஆரோக்கியமுள்ள மக்களாலும் கல்வியறிவு படைத்த மக்களாலும் தான் ஒரு நாட்டையும் வீட்டையும் முன்னேற்ற முடியும், அபிவிருத்தி பணிகளில் ஈடுகொள்ள முடியும். எனவே தான் சுகாதாரமும் கல்வியும் மிக முக்கியமாக கருதப்பட்டு என்ன அபிவிருத்தியில் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. சரியா பிள்ளைகள்? சரியா என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் ஆசிரியர் நான் இக்னேசியஸ். நன்றி பிள்ளைகள், வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.